அமைச்சரவையில் புதிதாக பதவியேற்றுள்ள 23 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீநாத்துக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையும், கமலிக்கு கால்நடை பராமரிப்பு துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பால் மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக விஜயலட்சுமியும், வனத்துறை அமைச்சராக ரஞ்சித்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சராக வினோத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக ராஜீவ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக ராஜ்குமாரும், கூட்டுறவுத்துறை அமைச்சராக காந்திராஜும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மதன் ராஜாவுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையும், ஜெகதீஸ்வரிக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேஷ்குமார் மற்றும் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சராக விஜய் பாலாஜி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தாவேகா தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையும், விஜய் தமிழன் பார்த்திபனுக்கு போக்குவரத்து துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும், குமாருக்கு செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையும் வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு தமிழர் நலத்துறை அமைச்சராக தென்னரசு பொறுப்பேற்றுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக சம்பத்குமாரும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக முகமது பர்வேஸும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மனிதவள மேலாண்மை, முன்னாள் ராணுவத்தினர் நலத்துறை அமைச்சராக சரத்குமாரும், நிதித்துறை அமைச்சராக மரிய வில்சனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் பரிந்துரையின் பேரில் அமைச்சர்களின் துறை ஒதுக்கீடுகளில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. செங்கோட்டையனிடமிருந்த நிதித்துறை தற்போது மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செங்கோட்டையனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அமைச்சர் நிர்மல்குமாரிடம் இருந்த சட்டப்பேரவைத்துறை செங்கோட்டையனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதேபோன்று முதல்வர் விஜயின் வசமிருந்த மகளிர் நலத்துறை ஜெகதீஸ்வரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பதிலாக அமைச்சர் ஆனந்திடமிருந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் கிராமப்புற கடன் சுமை ஆகிய துறைகள் முதல்வருக்கு மாற்றப்பட்டுள்ளன.